நான் போய் தர்பார் செட்டு பார்த்துட்டு இவ்வளோ பெருசா நான் வரைக்கும் செட்டே பார்த்துட்டு டே பயமுறுத்தாதீங்களா, இதுக்கடா இவ்வளவு பெரிய செட்டு போட்டீங்கன்னு பயம் வந்துருச்சு. வந்து பாகுபலி அளவுக்கு பட்ஜெட் எங்ககிட்ட கிடையாது, நாங்க கொஞ்சம் ஏழைங்க தான். எனக்கு பேய் கதை பிடிக்கும் நிறைய பேருக்கு தெரியும், அவருக்கும் தெரிஞ்சிருச்சு. எனக்குலாம் உடக்காடி கற்றுக் கொடுத்ததெல்லாம் இவன் தான், இவனும் பிரகாஷன் தான். ஃபர்ஸ்ட் டைம் அப்பாவா நடிக்கிறார், ரொம்ப ரொம்ப வருத்தமா இருந்துச்சு. விவேக் சார் கூட ஃபர்ஸ்ட் டைம் ஒர்க் பண்ண டைரக்டா அப்பா ஆகிட்டமே அப்படின்னு. விவேக் சார் விட்டுட்டீங்க, நான் சொல்லிடுறேன் அவருக்கு. காதல் இல்லாத ஒரு படம். ஆமாங்க. காஷ்மீர் ரொம்ப முக்கியமான படம். அது ஒரு அசரீரி மாதிரி தான் வந்துச்சு, அந்த கதை வந்து சேர்ந்தது. கோகுல் சாரோட படம் இதற்கு தானே ஆசைப்பட்ட பாலகுமாரை பார்த்துட்டு ரொம்ப பிடிச்சிருந்தது. நல்ல டைரக்டர்ஸ் எப்பவுமே நம்ம தேடிக்கிட்டே இருப்போம். அதில் வந்து ஒரு 4 டிஃப்ரெண்ட் கதை இருக்குது, அதில் அவ்வளோ வெரைட்டியான கதாபாத்திரங்கள் இருக்குது. எல்லா விஷயங்களையும் அவ்வளோ அழகாக ஹேண்டில் பண்ணி எல்லா கதைகளும் கரெக்டாக முழுமையடையும் ஒரு இடத்துல. விஜய் சேதுபதிட்ட வாங்கின பெர்ஃபார்மன்ஸ் ஆகட்டும், இல்லை அதில் இருக்கிற ஒவ்வொரு சின்ன சின்ன கேரக்டர்கிட்டையும் பெர்ஃபார்மன்ஸ் வாங்கினது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. இவரோட கண்டிப்பாக ஒர்க் பண்ணணும் அப்படின்னு டிசைட் பண்ணியிருந்தேன். அப்போ தான் அவர் மீட் பண்ணேன். எனக்கு பேய் கதை பிடிக்கும் நிறைய பேருக்கு தெரியும், அவருக்கும் தெரிஞ்சிருச்சு. உங்களுக்கு நான் பேய் கதையை சொல்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர் பற்றி சொன்னார், நடிச்சு காமிச்சாரு. ஐயோ இந்த மாதிரினால நடிக்க முடியாதுங்க, ரொம்ப கஷ்டங்கன்னு பயம் வந்துருச்சு எனக்கு. பட் அந்த கேரக்டர் பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இன்னொரு கேரக்டர் சொன்னார், அது இன்னும் எக்ஸைட்டிங்காக இருந்துச்சு. பட் கதை கேட்டு முடிக்கிறப்ப நல்லா ஒரு சின்ன குழந்தைங்கலாம் உட்காந்து கதை சொன்னா உட்காந்து கேட்டுக்கல நைட்ல. அதே கதையை நம்ம 10 நாள் சொன்னாலும் கேட்பாங்க, அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா ஜாலியா கேட்குற மாதிரி ஒரு கதை. அந்த கதை கேட்டதுக்கு அப்புறமா வந்து பெரிய செலவாகும்னு தெரிஞ்சது. நான் பிரபு பிரகாஷ் தான் கூப்பிட்டு கேட்டேன், என்னப்பா இந்த படம் எடுக்கலாமா அப்படின்னு கேட்டேன். ஏன்னா சின்ன விஷயம் கிடையாது, இது ஒரு பெரிய ரிஸ்கான விஷயம், பட் எடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டேன். பிரபு பிரகாஷ் 2 பேருக்குமே வந்து பிளானிங் அண்ட் டிசிப்ளின் ரொம்ப ரொம்ப முக்கியம்னு நினைப்பாங்க. ப்ரொடக்ஷனுங்கிறது ஒரு ப்ரொடியூசர்னா வெறும் காசை கொண்டு வந்து போட்டு அந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணால் போதுங்கிற விஷயம் கிடையாது. அதில் பிளானிங் நிறைய விஷயம் தேவைப்படுது. கரெக்டாக பிளான் பண்ணால் தான் நம்ம நினச்சதை ஸ்க்ரீனில் கொண்டு வர முடியும். ஸோ பிளானிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் பண்ணிடுவீங்களா, பண்ண முடியுமான்னு கேட்டேன். இல்லை நான் சேலஞ்சாக எடுத்துக்கிறேன், அந்த படத்தை பண்ணுறேன்னு சொன்னாங்க. ஸோ என்னன்னா சின்ன பையன், சித்தி பையன் சின்ன பையன் எல்லாம் ஊர்ல ஒன்னா தான் சுத்திட்டு இருப்போம். எனக்குலாம் உடக்காடி கற்றுக் கொடுத்ததெல்லாம் இவன் தான், இவனும் பிரகாஷன் தான். ஸோ இந்த பையனை கூப்பிட்டு இவ்வளோ பெரிய படத்தை கொடுக்குறோம். எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அவன் பண்ணிடுவான்னு கான்ஃபிடண்டா சொன்னான், எனக்கும் ஃபுல் கான்ஃபிடன்ஸ் இருந்தது, நிச்சயமா பண்ணிடுவாங்க நம்பிக்கை இருந்துச்சு. அண்ட் கோகுல் சார் வந்து ஒரு தீர்மானத்தோடு இருந்தாரு, இது பெரிய படமா பண்ண போறோம் அப்படிங்கிறது. ஏன்னா அப்படி முடிவு பண்ணா அதுல ஒரு பெரிய ஆபத்து இருக்கு. எப்படி நாங்க 1000ல் முடிவு பண்ணமோ ஒரு 3 வருஷம் எடுத்தோம், அந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு படத்தை வந்து எடுக்கணும்னு முடிவு பண்ணா அதுக்கு ஒரு பெரிய ஒரு உழைப்பு இருக்கு, ஒரு பெரிய தியாகம் இருக்கு. அது அவ்வளவு ஈஸி கிடையாது. ஒரே படம் தான், 2 வருஷம் உட்கார்ந்து உழைக்கணும். அது வந்து பெரிய பேஷன் இல்லாட்டி இந்த படம் எடுக்கவே முடியாது. ஸோ முக்கியமா நான் வந்து பிரபுக்கும் பிரகாஷ்க்கும் கோகுல் சாருக்கும் மிகப்பெரிய ஒரு நன்றியை சொல்லிக்கிறேன். ஏன்னா எனக்கு வந்து பெருமையா இருக்கு. நான் வந்து பாகுபலி பார்க்கும்போதோ இல்லை வந்து இப்போ தோழா பார்க்கும்போது கூட வித்தியாசமான கதையை எடுத்துட்டு வராங்களே அப்படின்னு ரொம்ப ஒரு பொறாமையே இருந்துச்சு. இந்த மாதிரி படம் நம்ம பண்ணலையா ரீசெண்டா அப்படின்னு. ஸோ அது வந்து அந்த பொறாமை போகிற மாதிரி இப்போ இந்த ட்ரெய்லர் பார்க்குறப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் ஷூட்டிங்லேருந்து வந்து இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் உங்கள் 2 பேருக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா அந்த உழைப்பு வந்து 2 வருஷங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. அண்ட் இந்த மாதிரி ஒரு படம் எடுக்கணும்னு நினைச்சதுக்கு அப்புறமா வந்து எந்த வகை காம்ப்ரமைஸும் பண்ணிக்காம நம்மளே புஷ் பண்ணிக்கிறது ரொம்ப அவசியமா இருக்கு. இந்த அளவுக்கு இருக்கு, நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லி நம்ம விட்டுறலாம். ஆனா அவர் விடவே மாட்டார். அவர் சொன்னார் இல்லையா, எங்கூட ஒர்க் பண்றது அவ்வளவு ஈஸி இல்லைன்னு. அந்த மாதிரி எந்த டிபார்ட்மெண்ட்லயும் காம்ப்ரமைஸ் பண்ணிக்காம ஒவ்வொரு விஷயத்திலையும் டீட்டெயிலாக ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. முதல்ல இந்த கேரக்டரைசேஷன் இப்படி பண்ண போறோம்னா இதுக்கு என்னென்ன விஷயங்கள் தேவை. முதல்ல ராஜ்நாயகல் தான் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சாரு. அதுக்கப்புறம் காஷ்மீர் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சாரு. காஷ்மீர் சும்மா நார்மலா வந்தா பத்தல சார், அவனுக்கு ஏதாவது ஒரு விஷயம் தேவைப்படுதுன்னு அதுக்கு ஒரு லுக்கு ஒரு போராட்டம். இப்படி ஒவ்வொரு கேரக்டருக்கும் வந்து டீட்டெயில் எப்படி ஆட் பண்ண போறோம். விவேக் சார் கேரக்டர், விவேக் சார் விட்டுட்டீங்க, நான் சொல்லிடுறேன் அவருக்கு. விவேக் சாரோட கேரக்டரைசேஷன், அவரோட கதையை சொல்லும் போதே அந்த கேரக்டர் கேட்கும் போது அவ்வளோ என்ஜாய் பண்ணேன் அந்த கேரக்டரைசேஷன். ஆனால் அவர் ஃபர்ஸ்ட் டைம் அப்பாவா நடிக்கிறார், ரொம்ப ரொம்ப வருத்தமா இருந்துச்சு. விவேக் சார் கூட ஃபர்ஸ்ட் டைம் ஒர்க் பண்ண டைரக்டா அப்பா ஆகிட்டமே அப்படின்னு. பட் அதுதான் புதுசா இருந்துச்சு ஒர்க் பண்ற விஷயம். அண்ட் நான் இதுல நிறைய பேரை பத்தி சொல்லிட்டே போயிட்டே இருக்கலாம். ஏன்னா இந்த படத்துல வந்து 2 வருஷம் உழைப்புங்கிறதால ஒரு புக் தான் போடணும்னு நினைக்கிறேன். ஏதாவது மேக்கிங் புக் வேணா போடுங்க. ஏன்னா ஒரு பீரியட் ஃபிலிம் அப்படின்னு எடுத்துட்டு ஒரு 30 மினிட்ஸா இருக்கலாம்.
ஆனா அந்த 30 மினிட்ஸுக்கு பாகுபலிக்கான உழைப்பு போட வேண்டியது இருக்கு. ஒரு சின்ன சீன், ஒரு தர்பார்ல 2 பேரும் பேசிட்டாங்கன்னா அப்ப தர்பார் செட்டு போடணும். நான் போய் தர்பார் செட்டு பார்த்துட்டு இவ்வளவு பெருசா நான் வரைக்கும் செட்டே பார்த்துட்டு, டே பயமுறுத்தாதீங்களா, இதுக்கடா இவ்வளவு பெரிய செட்டு போட்டீங்கன்னு பயம் வந்துருச்சு. ஏன்னா கடைசியில இது வந்து ஸ்கிரீன்ல வந்து மக்களுக்கு பிடிச்ச அந்த படம் ஓடி அவங்க சேஃப் ஆகணும், எனக்கு அந்த பயம் ஜாஸ்தி. ஸோ எல்லா விஷயத்துலையுமே வந்து நான் கூகுள் சார்ட்ட என்ன எதிர்பார்த்தனோ அவர் அதுல காம்ப்ரமைஸே பண்ணிக்கல. எனக்கே ஓகேன்னு நினைக்கிறப்ப கூட இது ஓகே தானே அப்படின்னு எனக்கு சாதாரணமா அப்படி வராது. அதுக்கு மேல ஒன்று புஷ் பண்ணி அதோட பெட்டர் அவுட் புட் எடுத்துட்டு வருவாங்க. இந்த மாதிரியான ஒரு தாட் ப்ராசஸ் வந்து கூகுள் சார்கிட்ட ஃபுல்லா இருந்துச்சு. அது பிரபுகிட்டே இருந்துச்சு. அது மட்டும் இல்லை, டீம் எல்லார்கிட்டையுமே இருந்துச்சு. நான் ஓம் சார் கிட்ட டெய்லி பேசிட்டே இருப்பேன். சார் இது வந்து செமையா இருக்கு சார், எனக்கு வந்து வெறும் கதையா கேட்க முடியுமோ அந்த கேரக்டர் எப்படி ப்ரெசென்ட் பண்ண போறோம்னு நினைக்கிறப்போ அந்த செட்டு போட்டு அந்த காஸ்டியூம் கொடுத்து அந்த லைட் பண்ணி முடிக்கும் போது நமக்கு ஆட்டோமேட்டிக்கா அந்த கேரக்டருக்கான மூடு அவ்வளோ அழகா கிடைக்கும். ஏற்கனவே வந்து பாகுபலி மேல படம் வந்து மிரட்டிட்டாங்க. ஸோ அந்த கலர் டோன் வரக்கூடாது, அந்த சாயல் வரக்கூடாது, அதுல இருந்து மாறி பண்ணணும். ஒரு ஆர்மர் டிசைன்ல இருந்து அந்த ஆர்மர் இருக்கணும், அந்த ஆர்மர் டிசைன் நல்லா ஸ்கிரீன்ல தெரியணும். அதுக்கான ஒர்க் வந்து சான்ஸே இல்லை. பட் இத்தனை அவுட் புட் நீங்க சொல்றது வந்து பாகுபலி அளவுக்கு பட்ஜெட் எங்ககிட்ட கிடையாது. நாங்க கொஞ்சம் ஏழைங்க தான். அதாவது ஒரு மோஷன் கேப்சர் இருந்ததுன்னா ஒரு சீனை ஒரு நாள் எடுத்து முடிச்சிருக்க முடியும். ஆனா மோஷன் கேப்சர் இல்லாதனால ஓம் சார் ட்ராலிலேயே அந்த சீன் எடுத்தாரு. அதாவது ஒரு சவுண்ட் ரெக்கார்ட் பண்ணி போட்டு அதை பிளே பண்ணி எல்லா ஆக்டர்ஸும் அதே டைமிங்ல 4 தடவை 5 தடவை நடிக்கணும். அது சாதாரண விஷயம் இல்லை. அது இல்லாம அவங்க ட்ராலி தள்ளுறவங்களும் சரி, அவர் ஃபோக்கஸ் பண்றவங்களும் சரி, நம்ம வந்து அழகா ஒரு படத்தை வந்து ஒரு செகண்ட் பார்த்துட்டு போயிடும். அதுக்கு பின்னாடி இருக்கிற உழைப்பு வந்து நான் உட்காந்து பார்த்துட்டே இருந்தேன். என்னோட வேலை ஒண்ணுமே இல்லை இதுல, இந்த படத்துல இது உங்களோட ஒர்க்கு தான். இது அவர் சொன்ன மாதிரி என்ன ஃப்ரெண்ட்ல வச்சுக்கிட்டு எனக்கு பொம்மை வேணும், எனக்கு சாயம் பூசி அவங்க அளவு பார்த்துக்கிட்டாங்க. ஸோ இருக்கிற பட்ஜெட்குள்ள இந்த அவுட்புட் கொண்டு வரணும் போது எனக்கு நம்ம ஊரு நம்ம டீம்ங்கிறதுல எனக்கு மிகப்பெரிய பெருமையா இருக்கு. அது ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லயும் சரி அவ்வளோ சந்தோஷமா இருந்தது. ஆர்ட் டிபார்ட்மெண்ட் ஒர்க்லாம் நான் வந்து அப்பா படங்கள் பார்க்கும்போது கேபி நாகராஜன் அவங்கள ஏபி நாகராஜன் படங்கள் பார்க்குறப்போ ஒரு ஒரு முருகர் காமிப்பாங்க, முருகரோட வீடுன்னு காட்டுவாங்க. அது நம்பகத்தன்மையோட இருக்கும், அவ்வளோ டீட்டெயில் இருக்கும். அந்த மாதிரியான ஒர்க் பண்ணிட்டு இருந்தவங்களாம் இன்னைக்கு இல்லை. ஒரு சாதாரண ஒரு லெதர் ஷூ வந்து ஸ்பெஷலா செய்யணும்னு சொன்னா அந்த காலத்துல பண்ண மாதிரி ஷூ செய்யறதுக்கு இன்னைக்கு ஆள் இல்லை. ஏன்னா அந்த மாதிரி படங்கள் எடுக்காததுனால அந்த தலைமுறையே போயிடுச்சு. இன்னைக்கு 84 வயசுல ஒருத்தர் இருக்காரு, அவர் மட்டும்தான் ஒரு லெதர் ஷூ பண்ணி தர முடியுது, அதை போட்டுட்டு ஓட முடியுது, ஃபைட் பண்ண முடியுது. மற்றவங்க பண்றதெல்லாம் காலை இறுக்கி பிடிச்சிக்கும், ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ சினிமா எடுக்கிறது அவ்வளோ ஈஸி இல்லை. அந்த மாதிரியான டெக்னீஷியன்ஸ் எப்படி வந்து நம்ம நாட்டுப்புற கலைகள் அலைஞ்சிட்டு இருக்குன்னு சொல்றோமோ அந்த மாதிரி ஒரு சைட் ஆஃப் கலைகள் வந்து அலைஞ்சிட்டு போயிட்டே இருக்கு. இந்த படம் எடுத்தது மூலமா அவங்க எல்லாரையும் திரும்ப கூட்டிட்டு வந்ததுல எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். எல்லாரும் அன்னைக்கு போய் பார்த்தா ஒரு பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் ஒர்க் பண்றவங்க அத்தனை பேரும் வயசானவங்களா இருக்காங்க. அவங்களுக்கு தான் அந்த விஷயம் தெரியுது. ஒரு ஜெம்ஸ் ஒட்டி இருக்காங்க, ஒரு படிக்கட்டு எடுத்துட்டு போனா அதுல ஃபுல்லா யானை இருக்கு. யானையில ஒரு டீடைல் பாத்தீங்கன்னா அந்த யானையோட வாழை ஒரு யானை பிடிச்சிக்கிட்டு இருக்கும், அதுல ஃப்ரண்ட்ல இருக்கிற யானை வேற மாதிரி இருக்கும், அதுக்கு அடுத்த யானை மாறிட்டு இருக்கும். ஸோ டீடைல், ஒரு பில்லர்ல இருக்கிற டீடைல், ஒரு ஆசன ஒரு சிம்மாசனத்துல இருக்கிற டீடைல், ஃபுல் படம் எடுத்தா கூட இதே செலவு தான் பண்ணி ஆகணும். அவர் 30 நிமிஷம் எழுதிட்டாரு, அதுதான் பிரச்சனை. பட் அதுக்கு ஃபுல் செலவு பண்ணி ஆகணும். ஒரு சிம்மாசனத்துல பேக் சைட்ல எம்பளம் போட்டு வச்சிருக்காங்க. சார் இங்க ஷார்ட்டே வராது சார். இல்லைங்க, செய்யற தொழில் ஒழுங்கா செய்யணும், எனக்கு திருப்தியா பண்ணணும், வச்சு எடுத்தாங்கன்னா அங்க அழகா வரும் அப்படின்னு எல்லா டீடைல் ஒவ்வொரு இடத்துலையும், ஒரு கர்டன் ஆகட்டும், ஒரு ஃப்ளோரிங்ல போடுற ஃபேப்ரிக் ஆகட்டும், அது வந்து அழகா வரணும். நம்ம வந்து என்னைக்கும் ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி விஷயமா இருக்கணும். பிகாஸ் 2 இயர்ஸ் ஒர்க் பண்ணி முடிக்கிறப்ப என்னைக்கும் அந்த மக்கள் அந்த படத்தை பார்த்து ரசிச்சு அதை பேசுற படமா இருக்கணும். அப்பா எப்போ ட்ரை பண்ணாங்கப்பா அப்படின்னு இல்லாம அந்த படம் மாதிரி பண்ணணுங்கிறதுக்காக உழைப்பு இருக்கு இல்லையா, அதுக்கு ஹேட்ஸ் ஆஃப். இந்த டீமுக்கு, அந்த டெக்னிக்கல் க்ரூவுக்கு ஹேட்ஸ் ஆஃப். சிஜி அதே மாதிரி ஸ்டாலின் சார் ஆகட்டும், சாபு சார் வந்து எடிட்டிங் ரூம்ல உட்காந்துக்கிட்டு எல்லாத்தையும் பெருசா கொண்டு வந்து கொடுத்துருவோம். அது இம்பாக்டா கரெக்டா வரணும், ஹியூமர் கரெக்டா ஒர்க் ஆகணும், அதுல இருக்கிற சீரியஸான விஷயங்கள் கரெக்டா ஒர்க் ஆகணும். அதை போட்டு எடிட் பண்ணி என் மூஞ்சிலாம் பார்த்தா இன்னைக்கு ஒரு கோவமே வரும். எவ்வளவு வாட்டி அவனை பாக்குறது, இதுல வேற டைப்பா வேற வர்றான் ஒரே படத்துல. பட் செம டீம், செம ஒர்க். அது ரொம்ப பெருமையா இருக்கு. இந்த படம் ஆரம்பிக்கும் போது நாங்க அப்பதான் ஆரம்பிச்சோம், ஒரு கட் ஃபீலிங்ல தான் ஆரம்பிச்சோம். ஏதோ இந்த படம் வந்து எங்களை எடுங்கடான்னு சொல்ற மாதிரியே இருக்கு. அதுக்காக வந்து பயங்கர எப்பிக்கெல்லாம் இல்ல, ஜாலியா எல்லாரும் ஃபேமிலியோட ரசிச்சு பாக்குற படம் தான். பட் அதுக்குள்ள இருக்கிற விஷயங்கள், இருக்கிற வேரியேஷன் அவ்வளவு இருந்துச்சு. அது நம்ம எடுத்தோம்னா நமக்கு நிச்சயமா நல்லா இருக்கும்னு ஃபீல் பண்ணோம். பட் சார் சத்தியமா இப்படி இமேஜின் பண்ணல சார். நான் என்னோட கற்பனை ரொம்ப சின்னதா தான் இருந்துச்சு. பட் அது இவ்வளவு பெருசா ஆக்குனதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. விவேக் சார் கூட ஒர்க் பண்ணது, அவரோட ஒரு மோஸ்ட் டிஃபிகல்ட் டைம்ல இந்த படத்துல கூட இருந்தாரு. இந்த படத்துக்கு அவரும் தாடி வளர்த்திட்டு 2 வருஷம் இதே படத்துக்காக உட்காந்துக்கிட்டு இருந்தாரு. தேங்க்யூ விவேக் சார். அண்ட் நயன்தாரா அண்ட் ஸ்ரீதேவி 2 பேர் கூட இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் ஒர்க் பண்றேன்.
ஸ்ரீதிவ்யா வந்து இந்த வில்லேஜ் பொண்ணுன்னு சொல்ற மாதிரியே எல்லா கேரக்டரும் பண்ணிட்டு இருந்தாங்க. டக்குன்னு ஒரு நாள் வந்து டோட்டலா வேற அவுட்ஃபிட் சன்கிளாசஸ் எல்லாம் போட்டு ஒரு பொண்ணு வருது. யார் பார்த்த பொண்ணுன்னா ஸ்ரீதிவ்யான்றாங்க. ஸோ ஸ்ரீதிவ்யாவுக்கு கம்ப்ளீட்டா வேற ஒரு சேஞ்ச் ஓவரா இந்த படம் மேக் ஓவரா இருக்கும்னு நான் நம்புறேன். அண்ட் நான் கேட்டேன் இந்த படம் கதை கேட்டீங்களா, பிடிச்சது, ஐயோ செம ஜாலியா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதாவது ஒரு ஆக்டரா வந்து ஒரு ஃபேனா ஒரு கதை கேட்டு அது பிடிச்சி பண்றது அப்படிங்கிறது. ஏன்னா இந்த படத்துல வந்து சொன்ன மாதிரி காதல் இல்லாத ஒரு படம். ஆமாங்க, காதலே இல்லாத ஒரு படம். அதுல ஒரு ஹீரோயின் ஒத்துக்கிட்டு பண்றது சாதாரண விஷயம் இல்லை. ஏன்னா எவ்ரிபடி ஹேட் டிஃப்ரெண்ட் ரோல் டு பிளே இந்த ஃபிலிம். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விஷயம் இருந்துச்சு. அதே மாதிரி நயன்தாரா கூட பையால பண்ண வேண்டியது ரொம்ப வருஷம் மிஸ் ஆகி இப்பதான் அந்த படத்துல பண்றோம். அந்த பிரின்சஸ் கேரக்டர் அவர் சொல்லும் போது வந்து நிச்சயமா நயன் தான் பண்ண முடியும். ஏன்னா அதுக்கு ஸ்கிரீன் இமேஜும் வேணும், பர்சனல் இமேஜ் ரெண்டுமே சேர்ந்து தான் அந்த கேரக்டர் ஹோல்ட் பண்ண முடியும் போது அவங்க தான் ஃபர்ஸ்ட் சாய்ஸா இருந்தாங்க. பயங்கர டீட்டெயில் எடுத்துக்குவாங்க. அந்த செட்ல வந்து நீங்க பாக்குற அந்த செட்ஸ் வந்து பயங்கரமா இருந்துச்சு. அதுல அந்த ஹைட்ல மேல ஏறி நின்று அங்க நிற்கும் போது அந்த ஒரு போடுற லைட்ஸ் எல்லாம் எல்இடி லைட்ஸ் எல்லாம் வந்துருச்சுன்னு யூஸ் பண்ண மாட்டேங்கிறாரு. கேட்டா பட்ஜெட் இல்லைங்கிறாங்க. ஸோ அந்த ஹீட்ல ஒளியிரும் ஃபுல்லா. பட் அதுல உட்கார்ந்துட்டு அழகா நடிக்கணும். அது ஈஸி இல்லை ஆக்சுவலா. பட் அது ரொம்ப ரொம்ப பீஸ்ஃபுல்லா ஈஸியா நடிச்சாங்க. குதிரைகள்லாம் ஏற்றி விட்டோம். அதுல ஒரு குதிரை டப்பு டப்பு நெட்டி வேற உதச்சிருச்சு. சில விபத்துகள்லாம் நடந்தது. பட் ஐ திங்க் காட்ஸ் கிரேஸ் எதுவும் பிரச்சனைகள் வரல. எனக்கெல்லாம் ஷீல்டு இருந்ததுனால தப்பிச்சிட்டேன். அண்ட் ஒரு லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸா ரொம்ப நாளுக்கு அப்புறமா ஒரு 1001 தான் நம்ம இவ்வளோ சிஜியோட நான் படம் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறமா இந்த படம் பண்ணும்போது கம்ப்ளீட்டா நம்ம ஊர்லயே பண்ணியிருக்கோம். இதுக்காக வந்து வெளிநாட்டுக்கு போய் எந்த விஷயமும் பண்ணாம வெளிநாட்டில் பண்ணக்கூடிய விஷயங்களே இங்க இருக்கிற டெக்னீஷியன்ஸ் வச்சு எவ்வளோக்கு எவ்வளோ மேக்ஸிமம் பண்ண முடியுமோ நம்ம ஆளுங்களை வச்சே பண்ணியிருக்கோம். பட் படத்தை சீக்கிரம் முடிக்கணுங்கிறக்காக மட்டும்தான் வந்து சிஜி ஒர்க்குக்கு மட்டும்தான் அங்கே அனுப்பிச்சிருக்குமே தவிர டிசைன் பிளானிங் எல்லாமே நம்ம ஊர்ல நடந்திருக்கு. ஸோ அது நம்ம டீம் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது தான் இதுல வந்து பெரிய பெருமையான விஷயம். அண்ட் சந்தோஷ் சார், உங்களுடைய ஆசை ஒரு புல்வெளியில மயங்கி விழுந்தது தான். இன்னும் அது போயிட்டே இருக்கு. ஆந்திராவில் நேற்று ஷூட்டிங்ல இருந்தப்போ வந்து நெருப்படா பத்தி தான் பேசிட்டு இருந்தாங்க. இந்த ஜான்ரா வரும்போது அவர் தான் சொன்னார், சார் இந்த லார்ட் ஆஃப் தி ரிங்ஸ் மாதிரி படம் பண்ணணும்னு ரொம்ப ஆசை, பெரிய ஃபுல் ஆர்கெஸ்ட்ரா வச்சு வாசிக்கணும், இந்த கரெக்டா ஒன்று மாட்டிக்குச்சு அப்படின்னு சொல்லி கதை கேட்டப்போ என்கிட்ட சொல்லியிருந்தாரு. அந்த ஃபர்ஸ்ட் சாங் திக்கு திக்கு சார் வரும்போது நான் துள்ளி குதிச்சிட்டேன். ரொம்ப நாள் ஆச்சுங்க இந்த மாதிரி எக்ஸைட் ஆகி ஒரு சாங் கேட்டு எக்ஸைட் ஆகி ரொம்ப நாள் ஆச்சு. அந்த கேரக்டருக்கு அவ்வளோ சூட்டபுளா இருக்கும் அந்த சாங். அந்த சாங் கொடுத்தப்ப ரொம்ப ஹாப்பியா இருந்தது. அப்புறம் இதுல மாட்டி விட்டோம், ஒரு கிளாசிக்கல் மியூசிக் எல்லாம் போட வச்சிருக்கோம். பட் அவருக்கு வந்து இல்ல ஒன்று ட்ரை பண்ணுவோம்னு சொல்லி அந்த சாங் போட்டு கொடுத்தாரு. அந்த சாங் ஷூட் பண்ணும்போது தான் தெரிஞ்சது அது எவ்வளோ ஹாண்டிங்கா இருக்குன்னு. அது கேட்க அது ஒரு மாதிரி ஒரு பயங்கர ஒரு போதை அந்த சாங். அண்ட் வெயிட்டிங் ஃபார் த ஸ்கோர், பேக்ரவுண்ட் ஸ்கோர் பார்க்கறது தான் இப்போ நாங்களாம் ஆர்வமா இருக்கோம். நான் மட்டும் இல்லை, எல்லா ஃபேன்ஸுமே வந்து திரும்ப எப்போ வரப்போகுது பேக்ரவுண்ட் ஸ்கோர் சொல்லி கேட்டுட்டே இருக்காங்க. ஸோ ஐம் வெயிட்டிங் டு see that. அண்ட் தேங்க்யூ. அந்த ட்ரீட்மெண்ட், உங்கள் ட்ரீட்மெண்ட் மெட்ராஸ் நான் மறக்கவே மாட்டேன். ஏன்னா மெட்ராஸ் நான் மியூசிக் முன்னாடி பார்த்த படம் வேற, மியூசிக் அப்புறமா நான் பார்த்த படமே வேற. நான் ரஞ்சித் கிட்ட அடிக்கடி சொல்லிட்டே இருப்பேன், he changed the film. சந்தோஷ் நாராயணன், you deserve a big credit for that. அந்த ட்ரீட்மெண்ட் ஆஃப் த ஃபிலிம். ஏன்னா அது அந்த சப்போர்ட் வந்து ஒரு டைரக்டருக்கு இருந்தால் மட்டும்தான் வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸை மாற்ற முடியும். அது சாதாரண விஷயம் இல்லை. தேங்க்யூ சந்தோஷ், தேங்க்யூ. அப்படியே இருங்க, மாறிடாதீங்க. அண்ட் நான் யாரை விட்டேன், மாஸ்டர்ஸ், டான்ஸ் மாஸ்டர்ஸ் எல்லாருக்கும் நன்றி. ராஜ் மாஸ்டர் ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஆட வச்சிருக்காரு, ரிஹர்சல் எல்லாம் கொடுத்து ஆட வச்சிருந்தாரு. பட் அதுலயும் ஒரு 30 கிலோ ட்ரெஸ் கொடுத்துட்டாரு இவரு. அண்ட் காஸ்டியூம் டிசைனர் நிக்காருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா அந்த டிசைன் பண்ணும்போது பொறுமையா வந்து ஒரு சொல்ற மாதிரி போட்டோ ஷூட் மட்டுமே ஒரு 40 நாள் எடுத்தோம். அதனால அந்த ஒவ்வொரு டிசைன் பண்ணும்போதும் அதுக்கான வேரியேஷன்ஸ் கொடுத்துட்டே இருந்தாங்க. அண்ட் படத்தில் ஒர்க் பண்ண சின்ன டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்கும், அதாவது அந்த ஆர்மர் பண்ணி கொடுத்தவங்களாகட்டும், எனக்காக வந்து அந்த குதிரை பிளாக்கி ஆகட்டும், அண்ட் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் ஆகட்டும், இந்த மாதிரி படம் வந்து ஒரு மிகப்பெரிய உழைப்பு. இதை வந்து கொண்டு வந்து சேர்த்துருக்கோம். ஸோ படத்தை பற்றி நான் எதுவுமே பேசல. ஒர்க் பண்ணவங்களுடைய உழைப்பு அது எல்லாருக்கும் தெரியணும்னு ஆசைப்பட்டேன். ஏன்னா டே அண்ட் நைட் ஒர்க்கு, செட் ஒர்க்னால லேட் ஆனதே கிடையாது. மேக்ஸிமம் முடிச்சுட்டாங்க எல்லா ஒர்க்கும். ராமலிங்க மேஸ்திரி வந்து ஒரு ஸ்டெப்ஸ் போட்டு கொடுத்துருந்தாரு. என்னங்க இது, நான் அதை ஷாக் ஆகிட்டேன். ஏன்னா அந்த படத்தில் ஒரு இடம் வந்து பல தலைமுறையில் மாறும், ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் மாறும். நம்ம நாட்டை வந்து வேற ஆளுக்கு வேற டைமில் ஆண்டிருக்காங்க. ஸோ அவங்களுடைய கலை வேற மாதிரி தான் இருந்துச்சு. அதனோட பிரதிபலிப்பு அதில் இருக்கும். அது சின்ன விஷயங்கள் தான், பட் நான் ரொம்ப ரசித்த விஷயங்கள். அதெல்லாம் நீங்கள் படத்தில் பாருங்கள். தீபாவளி அன்னைக்கு படம் ரிலீஸ் ஆகுது. ரொம்ப நாளுக்கு அப்புறம் எனக்கு தீபாவளி ரிலீஸ். ஸோ பிரபுக்கும் தலை தீபாவளி சிறப்பான தீபாவளி முடிஞ்சிருச்சா? ஓகே, சிறப்பான தீபாவளியாக அமையணும் நான் ஆண்டவனை வேண்டிக்கிறேன். ஏன்னா இந்த படத்தோடைய இவங்களோட உழைப்பு
அந்த படத்தோட சக்ஸஸ்லாம் இருக்குது. ஜெயிக்கிறதுக்காக மக்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக தான் படம் எடுத்திருக்கோம். ஸோ நிச்சயமாக படம் பெரிய வெற்றி பெறும் நான் வேண்டிக்கிறேன். பத்திரிகை நண்பர்கள் எல்லாருக்கும் ரொம்ப 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 நன்றி. காஷ்மோரா வந்து கோகுல் சார் வந்து அவரோட 3 years ஆஃப் டைம் வந்து இதுக்காக ஒரு கம்ப்ளீட்டாக டெடிகேட் பண்ணி ஒர்க் பண்ணி இந்த படத்தை வந்து ஒரு ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு லெவலுக்கு கொண்டு வந்து அச்சீவ் பண்ணியிருக்காங்க. ஸோ அவருக்கு வந்து என்னுடைய ஃபஸ்ட்டு கங்க்ராட்ஸ் கோகுல் சாருக்கு. ஏன்னா இதுக்கு முன்னாடி சக்ஸஸ்ஃபுல்லான படங்கள் எடுத்து அதுக்கப்புறம் டைம் இவ்வளோ இதுக்காக டெடிகேட் பண்ணி நிறையா ஒரு க்ரியேட்டருக்கு நிறையா இஷ்யூஸ் வரும். இதனால் அவங்களோட ஃபினான்சஸ் எல்லாமே டவுன் ஆகும். அந்த அந்த கன்விக்ஷன் இல்லாமல் பண்ண முடியாது. ஸோ ஃபஸ்ட் அவருக்கு கங்க்ராட்ஸ். அதுக்கப்புறம் இந்த படத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்ண ட்ரீம் வாரியர் பிக்சர்ஸ் பிரபு சார் அண்ட் பிரகாஷ் அவங்க வந்து அமேசிங் மூவிஸ் நிறையா ப்ரொடியூஸ் பண்ணிகிட்டே வராங்க வரிசையாக. இப்போ வந்த ஜோக்கர் கூட ரொம்ப அருமையான படம். ஸோ இது வந்து அவங்களுடைய ஒரு ட்ரீம் ப்ராஜெக்டாக அவங்க வந்து முதலேருந்தே சொல்லி இந்த 3 years ஆஃப் இதில் நடுவில் ஒரு 1 year ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்ட்ரகிள் என்டையர் இண்டஸ்ட்ரியில் இருந்தப்போ கூட இந்த படத்தை வந்து அவங்க டைம் வேஸ்ட் பண்ணாமல் ப்ரொடியூஸ் பண்ணாங்க. அவங்களுக்கு என்னுடைய அடுத்த மிகப்பெரிய கங்க்ராட்ஸ். ஸோ இந்த 2 விஷயமும் நான் ரொம்ப ரொம்ப பெருசாக பார்த்துட்டு இருந்தேன். ஏன்னா 3 வருஷன்றது வந்து கற்பனை பண்ணி பார்க்க முடியாத ஒரு டைம் ஸ்கேல் எனக்கு என்னுடைய வியூவில். ஸோ அவங்களுக்கு எல்லாருக்கும் நன்றி. அப்புறம் இந்த 3 வருஷமும் பல படங்கள் ஒர்க் இருந்தாலும் இந்த படத்தையும் வந்து ஃபுல்லாக டெடிக்கேட்டடாக ஒர்க் பண்ணி இப்போ முந்தானேத்து வரைக்கும் அவருடைய டெடிக்கேஷன் அண்ட் இன்ட்ரெஸ்ட் இந்த படத்தில் எவ்வளோ இருந்ததுன்றதை நான் பார்த்தேன். கார்த்தி சாருக்கு ரொம்ப பெரிய கங்க்ராட்ஸ். அதே மாதிரி எல்லா டெக்னீஷியன்ஸும் ஆக்சுவலாக இந்த ஹோல் இதுலேயே வந்து மியூசிக் டிபார்ட்மெண்ட் தான் ரொம்ப லைட் பேக்காக ஜாலியாக நாங்கள் ஒர்க் பண்ணோம். ஏன்னா எங்களுக்கு அப்பப்போ ஒரு சாங் கேட்பாங்க, அதுக்கப்புறம் அதில் நாங்கள் ஒர்க் பண்ணுவோம். எங்களுக்கு நல்ல டைம் இருந்தது. அது ஒரு பெரிய விஷயம். 1 yearக்கு மேலே கண்டிப்பாக டைம் கொடுக்கும்போது மியூசிக் அண்ட் பேக்ரவுண்ட் ஸ்கோரில் எங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் நாங்கள் வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்க முடியும். அது வந்து இந்த படத்தில் நடந்தது. இந்த படம் ஒர்க் பண்ணும்போது எனக்கு ஸ்கோரில் ஒரே ஒரு ப்ராப்ளம் தான். படமாக பார்க்க ஆரம்பித்தோம். எல்லா டெக்னீஷியன்ஸும் இதே எங்களோட ஒர்க் பண்ணுற எல்லாருமே இதே தான் சொன்னாங்க. படம் அந்த ரீல் ஆரம்பிச்சோன்னா நாங்கள் அந்த படம் பார்க்க ஆரம்பிச்சிடுறோம். அதில் ஒர்க்காக பண்ணுறதுக்கு எங்களுக்கு வந்து அந்த இது வரதுக்கு 2-3 வாட்டி பார்க்க வேண்டியிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதுக்காகவும் இல்லை என்டையர் க்ரூவுக்கு சினிமாட்டோகிராஃபர், எடிட்டர், அப்புறம் மெயினாக விஎஃப்எக்ஸ் சூப்பர் அவருக்கெல்லாம் எவ்வளோ இயர்ஸ் ஆஃப் ஒர்க் இதில் போயிருக்கும் என்னால் கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியல. அதுக்கப்புறம் என்னுடைய ஒர்க் பண்ண எல்லா மியூசிஷியன்ஸ், லிரிக் ரைட்டர்ஸ், அப்புறம் சவுண்ட் இன்ஜினியர்ஸ், அப்புறம் சுரேன் சவுண்ட் டிசைன் பண்ணுறவர், அப்புறம் இந்த டிடிஎஸ் மிக்ஸ் பண்ண சுரேன். இன்றைக்கி ட்ரெய்லர் இப்போ தான் அந்த டிடிஎஸ் மிக்ஸோட பார்த்தேன், ரொம்ப நல்லா இருந்தது. தமிழில் வந்து நம்ம ஹிஸ்டாரிக்கல் மூவி பண்ணும்போது கொஞ்சம் ஒரு சீரியஸ் டோன்லேயே வந்து நம்ம பார்த்து பழகியிருக்கோம். அஃப்கோர்ஸ் அது அச்சீவ் பண்ணது பெரிய கஷ்டம். எனக்கு வந்து ஒரு மம்மி மாதிரியோ மேட்ரிக்ஸ் மாதிரி இந்த மாதிரிலாம் வந்து பல விஷயங்கள். இப்போ மம்மியில் பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கர ஃபன் ஆஸ்பெக்டும் இருக்கும், அதே சமயம் சிஜி எல்லாமே இருக்கும். ஸோ இந்த 2 விஷயமும் கலந்து பண்ணியிருக்காங்க கோகுல் சார். அது ஒரு பெரிய என்டர்டெயின்மெண்ட் ஃபேக்டராக இருக்கும் நான் நம்புகிறேன். இந்த 2 நாள் முன்னாடி கொடி ஆடியோ லான்ச் ஆச்சு, அதுக்கும் ரொம்ப சப்போர்ட் பண்ணிங்க. இன்றைக்கி காஷ்மோரா ஆடியோ லான்ச். இதில் ஒர்க் பண்ண எல்லா சிங்கர்ஸ், மியூசிஷியன்ஸ் எல்லாருக்கும் ஒன்ஸ் மோர் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். எங்களை சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. காஷ்மோரா அப்படின்ற இந்த படத்தில் கோகுல் சார் வந்து என்னை இதில் இணைச்சிக்கிட்டாரு. முதன்னு கார்த்திக் சாரோட 2 ஒப்பனைகளுக்குமே 2 வேறுபட்ட கதாபாத்திரத்திற்குமே ஒவ்வொரு பாடல் எழுதியிருக்கேன். ஒரு பாடல் வந்து ஜெகதம்மா அப்படின்ற ஒரு பாடல். நம்ம வந்து மூடப்பழக்க வழக்கங்களில் வந்து எவ்வளவு அமுங்கியிருக்கோம் அப்படிங்கிறத வந்து அவங்க அப்படி தான் ஏமாற்றுவாங்க, நம்ம ஏமாறக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு பாடல். மெசேஜ் சொல்கிற மாதிரி ஒரு பாடல். இது எனக்கு ரொம்ப மனதுக்கு நெருங்கிய பாடல். இன்னொரு பாடல் வந்து அந்த ராஜ்நாயக் அவரோட வீரத்தை வந்து புகழ் பாடி சொல்கிற மாதிரி ஒரு பாடல். அது வந்து நம்ம தமிழ் ரேப் அப்படின்னு சொல்லுவோம். தமிழ் ரேப் வந்து ஆங்கில நடையில் உள்ள ரேப் டியூனில் தமிழ் வரிகளை எழுதி தமிழ் ரேப்னு சொல்லுவோம், அது ஒரு வகை. ஆனால் நம்மளோட
பழம்பெரும் அந்த திருவாசகம் அந்த மாதிரி தத்தத்தகிட அந்த மாதிரி இருக்கும். அந்த தமிழ் ரேப் அப்படின்ற மாதிரி அதில் வரிகளை வந்து ஒரு வீரமான வரிகளை ஒரு பாடல் தகிட அப்படின்னு ஒரு பாடல் எழுதியிருக்கேன். 2 பாடல்களுமே ரொம்ப அருமையாக வந்திருக்கு. இந்த படத்தில் வந்து கோகுல் சார் வந்து எனக்கு நீங்கள் முதல் வருஷன் எழுதுனோடனே எனக்கு என் கேரியர்லேயே உங்களுக்கு தான் நான் ஓகே பண்ணியிருக்கேன், யாருக்கும் ஓகே பண்ணல அப்படின்னு சொன்னார். அது எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்துச்சு சார். நன்றி. மற்றும் படக்குழுவினர் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு மற்றும் இணையாக எழுதிய லலிதானந்த் அவர்களுக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு நன்றி கூறுகிறேன். வணக்கம். ஏன்னா கோகுல் சார் கூட நான் ரவுத்ரம் படத்துலேருந்து கூட தொடர்ந்து ட்ராவல் பண்ணுறேன் ஒரு நட்பு ரீதியாக. அதே சமயம் எனக்கு ஒவ்வொரு படத்துலையும் நல்ல நல்ல பாடல் கொடுத்து, இந்த படத்துலையும் ஒரு 2 பாடல் கொடுத்துருக்காரு. இப்போ ஸ்க்ரீன் பண்ண அந்த 2 பாடல் தான். அதில் அந்த திக்கு திக்கு சார் அப்படிங்கிற பாடல் தான் முதல்ல எழுதணும். அந்த பாடல் வந்து ஒரு ஒளிப்பதிவெல்லாம் முடிஞ்சு ஒரு நண்பர்கிட்ட போட்டு காமிச்சார் கோகுல் சார். பாட்டை கேட்டு பக்கத்தில் நானும் இருந்தேன். இந்த பாட்டை வந்து இவர் தான் எழுதியிருக்காரு லலிதானந்த் அப்படின்னு. உடனே அந்த நண்பர் கேட்டார், அப்படியா கோகுல் நீ எழுதின மாதிரியே இருக்கே அப்படின்னு அவர் கேட்டார். இவர் லலிதானந்த் என்னோட மனசாட்சி அப்படின்னு சொன்னார். எவ்வளோ பெரிய வார்த்தை அது. உண்மையிலுமே பாடல் அப்படிங்கிறது ஒரு இயக்குனரோட மனசாட்சி, அது கதாபாத்திரங்களோட மனசாட்சி, இந்த சமூகத்தின் மனசாட்சி. அது ரொம்ப ரொம்ப அருமையாக அந்த பாடல் வந்திருக்கு. மிகப்பெரிய ஒரு ஹிட் பாடலாக அமையும் நம்புகிறேன். அந்த பாடலை வந்து இந்த சமூகத்தின் மனசாட்சியை ஒழிச்ச கலைவாணர் NSK அவர்களுக்கு டெடிகேட் பண்ணுறேன். அடுத்து இன்னொரு பாடல் ராஜ்நாயக் ரத்ன மகாதேவி அவங்களுக்குள்ள வர அந்த ரத்ன மகாதேவி ராஜ்நாயக் கேரக்டர் கூட இப்போ பார்த்தீங்களே அந்த 2வது பாடல். அந்த பாடல் என்னன்னா திக்கு திக்குக்கு நேர் ஆப்போசிட். அது வந்து இன்றைய இளைஞர்களின் பேச்சு மொழியில் இருந்தது திக்கு திக்கு. இது வந்து எந்த காலத்துக்கும் ரசிக்கக்கூடிய ஒரு இலக்கிய தமிழில் இருக்குது அந்த ஓயா ஓயாங்கிற பாடல். அதில் ஒரு புதுமை என்னன்னா ஒரு சரணத்தை ஒரே ஒரு வாக்கியத்தில் ஒரு சரணம் எழுதியிருக்கேன், முற்றுப்புள்ளியே இல்லாத ஒரு வாக்கியத்தில். நீங்காத மேலாடை நீங்க என் நிழல் கூட நீ தீண்ட ஏங்க நீள்கூந்தல் பூவின்றி வாட அதில் நீ வந்து உன்மூச்சை சூட அணைக்காத பாகங்கள் நோக ஒரு அணையாத தீநெஞ்சில் வேக கையை கையால் நீக்கில்ல மெய்யை மெய்யால் நானல்ல ஆகா ஆசை நீல அச்சம் நாணம் நான் கொல்ல உச்சம் என்று நீத்துள்ள தீர ஆசை தீர. முற்றுப்புள்ளியே இல்லாம ஒரே வாக்கியத்துல ஒரு சரணம். இதுக்கு முன்ன புலவர் புலமைப்பித்தன் மட்டும்தான் அந்த மாதிரி எழுதியிருக்கிறார் தமிழ் சினிமாவில். ஸோ இந்த பாடலை எங்கள் முன்னோடி மூத்த கவிஞர் புலவர் புலமைப்பித்தன் அவர்களுக்கு சமர்ப்பிக்கிறேன். முன்னணி இசையமைப்பாளர் சந்தோஷ் நாராயண் அவர்கள் இசையில் முதல் முறையாக எழுதுகிறேன். பாடல்கள் மிகப்பெரிய கவனிப்புக்குள்ளாகவும் நம்புகிறேன். அதே மாதிரி கார்த்தி சார் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போயிருந்தேன், பாடல் ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்லியிருந்தாரு. அவருக்கு என்னுடைய நன்றி. ப்ரொடியூசருக்கு மிக அருமையாக படம் பிடிச்சி கொடுத்துருக்க ஒளிப்பதிவாளருக்கு, எடிட்டருக்கு, ராஜு சுந்தரம் மாஸ்டருக்கு எல்லாருக்கும் நன்றி வாழ்த்து. முத்தமிழுக்கு என்னுடைய அன்பும் வாழ்த்துக்களும். எல்லாருக்கும் என்னோட வணக்கம். ஆக்சுவலி பீரியட் ஃபிலிம் அப்படின்னாலே சினிமாட்டோகிராஃபர்ஸ்க்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான அட் தி சேம் டைம் ஒரு சேலஞ்சிங்கான ஜாப். அது பர்டிகுலராக இந்த மாதிரி காஷ்மீரா மாதிரி டிஃப்ரெண்ட் ஜானர் இருக்க ஃபிலிம்ஸ் அந்த என்ன சொல்ல ஒரு ஃபீஸ்ட்னு சொல்லலாம் சினிமாட்டோகிராஃபருக்கு. அந்த வகையில் இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த ப்ரொடியூசர்ஸ்க்கு முதல்ல நான் தேங்க் பண்ணிக்கிறேன். அண்ட் இப்படி ஒரு ஸ்கிரிப்டை க்ரியேட் பண்ண கோகுலுக்கும் ஐ ஷுட் தேங்க் டு ஹிம். கார்த்திக் சார் என்னென்னா இந்த மாதிரி வார் ஃபிலிம் இந்த மாதிரி எல்லாம் பண்ணும்போது ஒரு பீக் சம்மரில் ஷூட் பண்ணிட்டு இருந்தோம். இப்படி இந்த மாதிரி காஸ்டியூம்ஸ் எல்லாம் போட்டு நாங்கள் அவரை வந்து டார்ச்சர் பண்ணிட்டோம். இப்படி கோஆப்ரேட் பண்ணாட்டி இந்த மாதிரி ஒரு அவுட்புட் எல்லாம் கொடுக்க முடியாது அந்த வார் ஃபிலிம் அந்த மாதிரி எல்லாம். ஸோ ஆர்டிஸ்ட்க்கும் நான் கார்த்திக் சார், நயன்தாரா மேம், ஸ்ரீதிவா எல்லா ஆர்டிஸ்ட்க்கும் ஐ ஷுட் தேங்க். சந்தோஷ் நாராயணனுக்கு பர்டிகுலராக நான் தேங்க் பண்ணேன். ஏன்னா சாங்ஸ் ஷூட் பண்ணும்போது பர்டிகுலராக இந்த மாதிரி பீரியட் ஃபிலிம் ஷூட் பண்ணும்போது அந்த மூடெல்லாம் வந்து அவரோட மியூசிக் தான் ரொம்ப மோட்டிவேட்டிங்காக இருந்துச்சு. ஸோ ஐ ஷுட் தேங்க் சந்தோஷ் நாராயணன் சார் அண்ட் ஆல் அதர் டெக்னீஷியன்ஸ். தேங்க்யூ வெரி மச். முதல்ல நான் தேங்க்ஸ் சொல்ல வேண்டியது உங்களுக்கு தான் முதல்ல. ஏன்னா இவ்வளோ காலையில் டிராஃபிக்கில் ரொம்ப காலையில் வந்து எங்களுக்காக கூட இருந்து கோஆர்டினேட் பண்ண எல்லாருக்கும் ஒரு தேங்க்ஸ். ஸோ அண்ட் நெக்ஸ்ட்டு எல்லாரும் பேசின மாதிரி இந்த ஒரு கண்டென்ட்டை கூப்பிட்டு டிஸ்கஸ் பண்ணி இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் இருக்குன்னு சொன்ன டைரக்டர் மிஸ்டர் கோகுல் அண்ட் ப்ரொடியூசர் பிரபு சார், SR பிரகாஷ் சார், இவங்கெல்லாம் வந்து கூப்பிட்டு சொல்லும் போது சார் இதில் 2 இருக்குது சார்.
ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஒன்று இருக்குது, கரண்ட்டு ஒரு ஒரு மாதிரி ஒரு ஸ்டைல் ஆஃப் ஒரு விஷயம் என்டர்டெயின்மெண்ட். இதை பார்த்தீங்கன்னா இது நாங்கள் இன்னும் சீக்ரெட்டாக வச்சுருக்கோம். அதை வந்து உண்மையிலே திரையில தான் நீங்கள் பார்க்கணும். அவ்வளோ சிரிச்சு நான் இவ்வளோ படம் பண்ணியிருக்கேன். ஆல்மோஸ்ட் 200 மூவிஸ் கிராஸ் பண்ணி போயிட்டுருக்கேன். எனக்கு சங்கர் சார்கிட்ட நிறைய படம் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் டைமாக ஒரு ஸ்கிரிப்டை சொல்லிட்டு இருக்கும்போது சிரிச்சு அவ்வளோ என்ஜாய் பண்ண ஹியூமருக்கான ஒரு சீக்ரெட்டான எல்லாரும் என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு சீன்ஸ் இருக்குது. அதை தவிர இவங்க சொன்ன மாதிரி ஹிஸ்டாரிக்கல் போர்ஷன்ஸ் நிறையா இருக்குது இதில். அதில் பார்த்தா எடிட்டருக்கே பார்த்தீங்கன்னா 2 எடிட் கொடுத்துருக்கோம். அந்த ப்ரீவிஸ்ன்னு போட்டு முதல்ல இந்த மாதிரி ஒரு எடிட் பண்ணி ப்ரிப்பரேஷன் பிளான் பண்ணி அதுக்கப்புறம் அதை மேக்கிங்கை எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு ஃபைனலைஸ் பண்ணியிருக்கோம். அது மாதிரி வந்திருக்கு. ஐ திங்க் யூ ஆல் என்ஜாய்டு. நீங்களாம் உண்மையில் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. அண்டு ஓம் சார் சொன்ன மாதிரி இதில் வந்து காஸ்டியூம்ஸ் அந்த வெயிலில் சன்லைட்டில் எனக்கு தெரிஞ்சு ஒரு 25 கிலோ இருக்கும் சார். ட்ரெஸ்ஸு மேக்கப் எல்லாம் போட்டுட்டு இதில் நாங்கள் பண்ண டார்ச்சுன்னா டிஜிட்டல் சார் ஒரு 1 inch இல்லை சார், ஒரு 1 nm தள்ளுங்க. ஏங்க என்னங்க எவ்வளோ தாங்க பொசிஷன் தள்ள வைப்பீங்கன்னு. ஏன்னா அவ்வளோ தூரம் அவருக்கு ரொம்ப கஷ்டப்படுது. ரியலி தேங்க்ஸ் டு கார்த்தி சார். ஃபண்டாஸ்டிக் ஹார்ட் ஒர்க் சார். ஐ நெவர் சீன் சச் ஆக்டர் ஸோ மச் ஹார்ட் ஒர்க்கு. அண்ட் எல்லாத்துக்கும் மேலே நம்ம டைரக்டர் அவ்வளோ கூட இருந்த ஹார்ட் ஒர்க்கு. 4 மணி நேரம் கூப்பிடுங்க, நான் வரேங்க, அந்த ஷார்ட்ஸை பார்த்துட்றேங்கன்னு சொல்லி நேற்று வரைக்கும் நாங்கள் 3-4 வரைக்கும் இருந்து பார்த்துட்டு தான் இன்னைக்கு எங்கள் ப்ரொஜெக்டரில் பார்த்தோம். அண்ட் டுடேஸ் ஹீரோ இஸ் அவர் சந்தோஷ் நாராயணன் சார். ஃபண்டாஸ்டிக் சார், உண்மையை ரொம்ப அசத்துட்டீங்க. அண்ட் இது வரைக்கும் நான் விஷுவலாக ஆடியோ இல்லாமல் பார்த்தேன். இன்னைக்கு தான் உங்களோட சேர்ந்து நான் பார்க்குறேன். ரியலி இட்ஸ் கூஸ் பம்ப்ஸ். ரொம்ப புல்லரிச்சிருச்சு. அவ்வளோ அருமையான மியூசிக்கு. இதுக்கு இவ்வளோ பர்ஃபெக்டான ஜெல்லை எக்ஸ்ட்ராடனரி பண்ணியிருக்காரு. அண்ட் விஷ் யூ ஆல். ஐ திங்க் இல் பி a great success and you all enjoy. ஃபேமிலியோட கிட்ஸோட எல்லாரோட பார்க்கக்கூடிய ஒரு ஃபண்டாஸ்டிக் படம். ஆல் தி பெஸ்ட் சார். இன்னைக்கு ஆக்சுவலாக வந்து ட்ரெய்லரை வந்து பிக் ஸ்க்ரீனில் பார்க்கணுன்றதுக்காக தான் லேட் ஆயிடுச்சேன்னு சொல்லி அவசரமாக ஓடி வந்தேன். என்னை சர்ப்ரைஸாக மேடையில் ஏற்றிட்டாங்க. கோகுல் சார் சூப்பர். இது வந்து பார்க்கும்போது அப்படி புல்லரிக்கிற மாதிரி பண்ணிட்டீங்க. அவ்வளோ ஒரு பிரம்மாண்டம். சந்தோஷ் சார், உங்கள் மியூசிக் சான்ஸே இல்லை. எங்கள் மியூசிக் டைரக்டர் அப்படின்னு எப்பயுமே நாங்கள் சொல்லிக்குவோம். 36 வயதுல எங்களுடைய முதல் படம் சந்தோஷ் சார் தான் பண்ணி கொடுத்தாங்க. கார்த்தி, சின்ன வயசுலேருந்து ஒன்றா வளர்ந்துருக்கோம். ஒரே ஸ்ட்ரீட்டில் பக்கத்து வீடு. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒன்றா சேரும்போது எப்பயுமே கார்த்தி கதை சொல்ல ஆரம்பிச்சிட்டாருன்னா யாரும் மூச்சே விட மாட்டாங்க. அப்படியே உட்காந்து பார்த்துக்கிட்டே இருப்போம். அந்த மாதிரி ஒரு ஈர்ப்புத்தன்மை சின்ன வயசுலேருந்தே அவருக்கு உண்டு. ஏன்னா அவர் சின்ன வயசுலேருந்தே ஆக்டர் ஆக போகிறோம் அப்படின்ற அந்த ஒரு மனசில் அந்த ஒரு எய்மை வச்சுட்டு இருந்தவர். பட் இட் வாஸ் அ வெரி ஹார்ட் ட்ராவல் ஃபார் ஹிம். அப்படியே தங்கத்தட்டில் வச்சு அவருக்கு கொடுத்துடல. he went to US, MBA, அவரே சமைச்சு அவரே துணி துவைச்சு இந்த விஷயங்கள்லாம் பண்ணிட்டு மணி சார்ட்ட அசிஸ்டண்ட்டாக இருந்துட்டு அப்புறம் பருத்தி வீரன் பார்க்கும்போதே எங்களுக்கெல்லாம் வந்து பிரமிப்பு. நம்ம கார்த்தி இப்படியா அப்படின்னு. அந்த பிரமிப்பு வந்து இன்னும் தொடர்ந்துட்டு இருக்கு. ஒவ்வொரு தடவை ஒரு படங்கள் நாங்கள் பார்க்கும்போதும் வந்து ஒரு ஃபேனாக தான் பார்க்குறோம். சான்ஸே இல்லை கார்த்தி, சூப்பராக கலக்கியிருக்கீங்க. வெயிட்டிங் டு see you on screen. இந்த தீபாவளி வந்து எங்களுக்கு எல்லாருக்குமே வந்து ஒரு ஃபீஸ்டாக இருக்க போகுது. டெஃபினட்டாக ஐ விஷ் த என்டையர் டீம் கிராண்ட் சக்ஸஸ். முக்கியமாக ப்ரொடியூசர்ஸ், அவங்களையும் சின்ன வயசுலேருந்து பார்த்துருக்கேன். பிரகாஷ் அண்ட் பிரபு. பிரகாஷ் இங்கே இல்லை, எஸ்கேப் ஆகி போயிட்டாருன்னு நினைக்கிறேன் ஆஸ் யூஷுவல். பிரபு, உங்களுக்கு தலை தீபாவளி. ஸோ ப்ரொடியூசரோட தலை தீபாவளியில் டெஃபினட்டாக காஷ்மோராவும் ஒரு தலை தீபாவளியாக அமையும்னு வாழ்த்திக்கிறேன். த என்டையர் டீம் சார், ஓம் பிரகாஷ் சார், விஷுவல்ஸ், அவங்க கூட ஆட் ஃபிலிம்ஸ் ஒர்க் பண்ணியிருக்கோம். இப்போ ரெஃபரன்ஸாக நம்ம வந்து ஒரு 300 ஒரு பாகுபலி அப்படின்னு பேசுகிறோம் இல்லையா. இந்த படத்துக்கு அப்புறமாட்டி காஷ்மோரா மாதிரி இதுக்கப்புறம் வரக்கூடிய ஹிஸ்டாரிக் ஃபிலிம்ஸ்க்கு இது காஷ்மோரா மாதிரி பண்ணியிருக்காங்க அப்படின்னு டெஃபினட்டாக பேசுவாங்கன்றது என்னோட நம்பிக்கை. ஸ்ரீதிவ்யா மேம், நயன்தாரா மேம், எடிட்டர் சார் அண்ட் லிரிசிஸ்ட் எல்லோருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.
டென்ஷன் வந்து அவரை பற்றி அவர் நான்ட்டார் அவர் ஸ்ரீதிவ்யா. இப்போ இவ்வளோ சொன்ன பிறகு நான் திருப்பி பில்டப் கொடுத்தா எப்படிப்பா அது நல்லா அதில் இருக்குமா? சரி ஓகே, எங்கள் மொத்த பேரையும் தாங்குவார் அவர். சூப்பர்ல, எனக்கே நல்லா இருக்கு. ஓகே, சந்தோஷம் அப்படி பேசிட்டாரு தெரியல. அவர் ரொம்ப அமைதி, பிரகாஷ் சார் எங்கேயும் வரமாட்டார். அவ்வளோ ஒரு ஃபன்டாஸ்டிக்கான ஆள் அவர். அதுக்கு காரணம் படத்தில் ஒரு சீன் இருக்குது, அது வரும்போது அது தெரியும் உங்களுக்கு. ஒரு பாட்டு அமிச்சார் சந்தோஷ், முடிஞ்சிடுச்சு அதோட. என்னங்க அப்படின்னு, அவ்வளோதான் பாட்டு அப்படின்னாரு. ஒரு டவுட், ஏன்னா நம்மளை கேட்டு நாம் தானே எல்லாம் அப்ரூவ்லாம் பண்ணுவோம். என்னுடைய ஹீரோ கார்த்தி சாரை நீங்கள் இன்னொரு பக்கம் வைக்கலாம்.